ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல கொடுத்துருக்கிற ஒரு கிவன் நம்பர் சீரியஸ்ல எந்த நம்பர் தப்பா இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு நம்பர் சீரிஸ் எப்படி ஃபில் பண்றோமோ அதே கான்செப்ட் தான். பட் அந்த சீரியஸ் ஃபில் பண்ணிட்டு வரக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு லாஜிக் வந்து மிஸ்டேக்கா இருக்கும். அது எந்த நம்பருங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம சீரியஸ்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்பர்ஸ் வந்து போக போக எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா இட் ஷுட் பி மல்டிப்ளை. நம்பர் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் கம்பல்சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 16. அதுல இருந்து ரெண்டை கழிங்க, 14. இப்போ 14 ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, 28. அதுல ரெண்டை கழிச்சிங்கன்னா 26. அப்போ 26 ரெண்டால மல்டிப்ளை பண்ண எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 52 மைனஸ் 2 எவ்வளவு வரணும்? 50ன்னு வரணும். பட் இங்க அது தப்பா இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம செக் பண்ணிப்போம். ஒருவேளை இங்க 50 இருந்ததுன்னா 50 இன்ட்டு 2 100. 100ல 2 போச்சுன்னா 98. அடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 98 ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, 196 மைனஸ் 2 194. அப்ப என்னுடைய சீக்வன்ஸ் எல்லாமே கரெக்டா வருது. இப்ப 48 தான் தவறான ஆன்சர். சரிங்களா? இப்ப அடுத்த சீக்வன்ஸ் வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 13 21 32 47 63 83 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து எந்த சீக்வன்ஸ் தப்பா இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் பாருங்க. 8க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5. சரிங்களா? 13க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 8. சரிங்களா? சோ இங்க அடுத்ததுக்கு உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 11. அப்படின்னா சீக்வன்ஸ் எனக்கு எப்படி இருக்கு? 5. அது கூட 3 ஆட் பண்ணிருக்காங்க. இது கூட 3 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இது கூட கண்டிப்பா என்ன ஆட் பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 14ன்னு வரணும். அடுத்தது இங்க என்னன்னு வரணும்? 17ன்னு வரணும். அடுத்தது இங்க 20ன்னு வரணும். அப்ப இந்த சீக்வன்ஸ் பாருங்க, 63 பிளஸ் 20 83. இந்த சீக்வன்ஸ் கரெக்ட். சரிங்களா? அப்போ இந்த நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு தப்பா இருக்கணும். ஏன்னா 32 கூட 14 ஆட் பண்ணா எவ்வளவு வரணும்? 46. அப்ப 46 கூட 17 ஆட் பண்ணீங்கன்னா 63. அப்போ இந்த நம்பர் தான் எனக்கு தப்பா இருக்கு. ஆப்ஷன் இ தான் வந்து சரியான பதில். 47 தான் தவறான நம்பர். சோ இப்ப அடுத்த சம் பாருங்க. சோ அகைன் போக கூட இங்க நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்கு. சோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன லாஜிக் வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2ன் மடங்கு பார்ப்போம். சரிங்களா? 2 பவர் 1 2 பவர் 2. இப்போ 2 பவர் 2னா என்னது? எனக்கு 4. 2 கியூப் அப்படின்னா 8. 2 பவர் 4 அப்படின்னா 16. 2 பவர் 5 அப்படின்னா 32. சரிங்களா? அண்ட் வைஸ் வெர்சா நான் போகல எவ்வளவு கிடைக்கும்? 2 பவர் 6 64. 128. 256. இது வந்து 512. இப்ப இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணுங்க. இங்க கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து எனக்கு ஒண்ணு மைனஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து அங்க இருக்கிற ஆன்சர். அப்போ 3 7 15 32 மைனஸ் 1 31 வரணும். இங்க 64 மைனஸ் 1 63 127 255 512. அப்போ 39 தான் தவறான நம்பர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்தது வாங்க. 445 221 109 46 25 11 4. சரிங்களா? சோ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் இந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பரால டிவைட் பண்ணிட்டு வராங்க. இப்படி போகக்குள்ள இட் ஷுட் பி டிவைடிங். இதுவே நான் ஆப்போசிட்ல இப்படி போனோம்னா ஏதோ ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு பெரிய நம்பர்ல இருந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னா என்னுடைய சீரியஸை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்க 4ன்னு இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? 11ன்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ? 7. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 11க்கும் 25க்கும் உள்ள வித்தியாசம் 14. அப்போ 25. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 ரெண்டால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப 14 ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, 28. 28 பிளஸ் 25 எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 5 53ன்னு வரும். இப்ப 28 அகைன் ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, 56. 56 கூட 53 ஆட் பண்ணீங்கன்னா 109. 56 ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 112. 112 109 கூட ஆட் பண்ணீங்கன்னா 221. இப்ப இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, 224. இது கூட ஆட் பண்ணீங்கன்னா 5 4 4. அப்ப இந்த சீரியஸ் வந்து கரெக்ட். இதுல எந்த நம்பர் தப்பா இருக்கு? எனக்கு 53 வர வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 46 இருக்கு. அப்ப அதுதான் வந்து தவறான பதில். சோ நீங்க டுவர்ட்ஸ் இப்படியும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போகலாம். உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கணும்.
சரிங்களா? ஸோ இப்ப அடுத்த நம்பர் வருவோம். 1, 2, 6, 15, 31, 56, 91. ஸோ இப்ப இதோடைய சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 1, 2, 6, 15, 31, 56, 91. இது 2த்துக்குள்ள வித்தியாசம் 1, இது 4, இது வந்து 9. ஸோ இங்க வரக்குள்ள 16, இங்க வரக்குள்ள 25, இங்க வரக்குள்ள 35. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்ப இங்க எனக்கு 6 ஸ்கொயர் வரணும். 6 ஸ்கொயர்னா எவ்வளோ? 36 ஆட் பண்ணணும். 30 ஆட் பண்ணா 92ன்னு வரணும். ஆனா இங்க 91 இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து தப்பான நம்பர். ஐ மீன் சரியான பதில். 91ங்கிறது தப்பான நம்பர். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்த சீக்வென்ஸ் வாங்க. ஸோ 2, 5, 10, 17, 26, 37, 50, 64. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம் வந்து எனக்கு ஓரளவு கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த சீக்வென்ஸை நான் எப்படி எழுதிடுறேன். ஸோ 2, 5, 10, 17, 26, 37, 50, 64. சரிங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க. இதோட வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 3, 5, 7. இது வந்து பாத்தீங்கன்னா 9, இது வந்து 11, 13, இங்க வரக்குள்ள 14. இங்க வரக்குள்ள எல்லாம் ஒத்தப்படையா இருக்கு. 3, 5, 7, 9, 11, 13, அடுத்தது 15ன்னு வரணும். 15ன்னு வரக்குள்ள இந்த நம்பர் வந்து எனக்கு 64ன்னு வரக்கூடாது. அப்ப இந்த நம்பர் தான் தப்பு. ஆப்ஷன் இ தான் வந்து சரியான பதில். ஸோ இப்ப அடுத்தது இங்க வரக்குள்ள நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த சீக்வென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர்ல இந்த 2 நம்பர் இல்ல. இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 46, 0, 80. இதை வந்து என்ன பண்றேன்? 384 0 அடிக்கிறேன். 1னா 384. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 6, 7, மீதி 8. அப்ப இது என்ன பண்ணா 2ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப 768 0. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 46,080க்கும் 3,840க்கும் உள்ள வித்தியாசம் வந்து டிவைட் பை 10. இப் இஸ் 12. இது ரெண்டுத்துக்கும் நம்பர் பாத்தீங்கன்னா 384. ஆப்வியஸ்லி நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இட் இஸ் டிவைட் பை 10. அப்படியே 2 நம்பரா குறைச்சிட்டு வராங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? டிவைட் பை 8ஆல இந்த நம்பரை போடணும். 384. இதை வந்து நான் என்ன பண்ணணும்? 8ஆல வகுக்கணும். வகுத்து என்ன கிடைக்கும்? 4, 8, 32. மீதி 4, 4. இது வந்து 8ஆல வகுப்பட முடியாது. சாரி, 64 மாத்தி போட்டு 38ல 30 போச்சுன்னா 6, 64, 8, 8, 64. அப்ப இங்க எனக்கு என்ன வரணும்? 48ன்னு வரணும். இப்ப அடுத்தது இங்க என்ன வரணும்? இதை 6ஆல நான் வகுக்கணும். இன்னும் 2 நம்பரா கம்மி பண்ணிட்டு வரேன். 48 அடிச்சோம்னா 8, 6, 48, 8ன்னு வரணும். இப்ப அடுத்தது இருக்கிற நம்பர் என்ன பண்ணணும்? 4ஆல வகுக்கணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இப்ப வர நம்பர் என்ன பண்ணணும்? 2ஆல வகுத்தா 1ன்னு கிடைக்கும். இந்த சீக்வென்ஸ்ல 1, 2 மத்த எல்லா நம்பரும் கரெக்டா இருக்கு. எது மட்டும் தப்பா இருக்கு? 24 மட்டும் தப்பா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வென்ஸுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்னு மல்டிபிளிகேஷன்ல இருக்கும், இங்க டிவிஷன்ல இருக்கு. ஸோ அந்த லாஜிக் மட்டும் நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த நம்பரிங் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒண்ணு. ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.